தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளின் அடுத்த பெரிய இலக்காக திருநெல்வேலி உருவெடுத்து வருகிறது. குறிப்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் மாநிலத்தின் முன்னேற்றத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் முன்னணி சோலார் உற்பத்தி நிறுவனமான விக்ரம் சோலார் மிகப்பெரிய முதலீட்டு திட்டத்தை திருநெல்வேலியில் அறிவித்துள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசும் விக்ரம் சோலாரும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டான் சிப்காட் தொழில்பேட்டையில் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் உற்பத்தி ஆலை அமைக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்திற்காக நிறுவனம் சுமார் 15,037 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. இதன் மூலம் நேரடியாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில்துறை வளர்ச்சியுடன் சேர்ந்து தென் தமிழகத்தின் பொருளாதாரத்திற்கும் இந்த முதலீடு புதிய ஊக்கத்தை அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. சுமார் 6 லட்சம் சதுர அடியில் உருவாக உள்ள இந்த ஆலை அதிக அளவிலான ஆட்டோமேஷன் மற்றும் டிஜிட்டல் உற்பத்தி தொழில்நுட்பங்களுடன் செயல்பட உள்ளது. உற்பத்தி தரம், வேகம் மற்றும் செயல்திறனை உயர்த்தும் வகையில் தானியங்கி உற்பத்தி முறைகள் இதில் பயன்படுத்தப்பட உள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தொழிற்சாலையில் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்திற்கு தேவையான முக்கிய கூறுகள் தயாரிக்கப்படுவதோடு எதிர்காலத்தில் சோலார் செல் உற்பத்தி திறனையும் வேகமாக அதிகரிக்க நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. 2027 நிதியாண்டிற்குள் 9 ஜிகாவாட் சோலார் செல் உற்பத்தி திறனை எட்டவும் 2028 மேலும் 3 ஜிகாவாட் திறனை சேர்க்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த முதலீடு ஒரு தொழிற்சாலை அமைப்பை தாண்டி தமிழ்நாட்டை இந்தியாவின் முன்னணி கிளீன் எனர்ஜி மற்றும் பேட்டரி சேமிப்பு மையமாக மாற்றும் முயற்சியில் முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி, மின்சார சேமிப்பு தொழில்நுட்பம் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி துறைகளில் மாநிலத்தின் திறனை இந்த திட்டம் மேலும் உயர்த்தும் என்று தொழில்துறை வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன.